ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 87 வருஷம் பால் சர்பத் கடை, சர்பத்துக்கே திருவாரூரில் ஃபேமஸான கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல வெரைட்டிஸ் ஆஃப் சர்பத் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வாங்க நம்மளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நாங்களும் குடிச்சு பார்த்து ரிவ்யூ சொல்கிறோம், எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். தேங்க்யூ. நான் வணக்கம்ண்ணா. இந்த கடை வந்து 80 வருஷமா பாரம்பரியமான கடைன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ இதுக்கு தான் நாங்கள் திருப்பத்தூர்லேருந்து நம்ம ராமேஸ்வரம் போகலான்னு வந்தோம். நடுவில் நம்ம கடையும் பார்த்துட்டு போகலான்னு இதுக்காகவே வந்தோம். ஸோ நம்ம கடையோட அருமை பெருமைலாம் நீங்களே சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இந்த கடை 1937 36 அப்பாவால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆமாம், திருவாரூரில் சர்பத்து நம்ம தான் முதல்ல ஆரம்பித்தது. சர்பத்து நம்ம சர்பத்து ஃபேமஸ்ஸு. பசும்பால் கறவைப்பாலில் போடுறோம். பால் சர்பத்து, எலுமிச்சம்பழம் சர்பத்து, நன்னாரி சர்பத்து, நன்னாரி பால், சோடா சர்பத் போகிறோம். சோடா லெமன் நல்லா உண்டு. இதோட ரேட்லாம் எவ்வளோண்ணா ஆகுது? ரேட் பால் சர்பத்து 30 ரூபா விற்கிறோம். எலுமிச்சம்பழம் சர்பத்து 25 ரூபா, நன்னாரி சர்பத்து 25 ரூபா, நன்னாரி பால் 30 ரூபா, சோடா சர்பத்து 35 ரூபா. இப்போ பேக் பண்ணி வாங்கிட்டு போகிறத நாங்களே பல பேர் பார்த்தோம். இது இப்போ சப்போஸ் எங்களை மாதிரி வெளியூர்லேருந்து வராங்க, இப்போ நாங்கள் வாங்கிட்டு போனால் எத்தனை நாள்னா நல்லா கெடாமல் இருக்குமா, இல்லை எப்படி? இது இந்த சர்பத்து நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா வச்சுங்க, கொண்டு போய் ஒரு 4 மணி நேரம் கூலிங் குறைஞ்ச வரதுக்குள்ள கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 10 நாள் கழிச்சு கூட சாப்பிட்லாம். ஜி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். சில்லரில் வச்சுருந்தீங்கன்னா 10 நாள் கழிச்சு கூட சாப்பிடலாம். அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. நம்ம இதை எடுத்துகிட்டு போனால் ஐஸ் கட்டியில் வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும், இல்லை நார்மலாக கொண்டு போகலாம். நீங்கள் கொண்டு போகும்போது நார்மலாக கொண்டு போகலாம். ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளார நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அது பாட்டு கெட்டு போகாமல் இருக்கும். 5 ஹவர்ஸ் நாங்கள் நார்மல் லக்கேஜில் வச்சுட்டு கூட நம்ம அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட 10 நாள் கெடாமல் இருக்கும். 10 நாள் கழிச்சு கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே இருக்கும். இல்லை வேற என்ன இதுதான் பால் சர்பத்து. சர்பத் தான் நம்மகிட்ட ஃபேமஸ். நம்ம சர்பத் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ பால் சர்பத்தில் வெறும் பால் மட்டும், அதில் தண்ணி கிடையாது. கறவைப்பால் பசும்பாலில் போகிறோம். கறவைப்பால் அப்படியே காய்ச்சி அப்படியே இது பண்ணி போட்டு போடுறோம். இப்போ சர்பத்னா அது எசன்ஸ் போட்டுருவோம். அதில் வேற என்னென்ன? ஸ்வீட் ஜீனி பாகு, அதில் நாங்கள் எசன்ஸ் கலக்கிறோம். நன்னாரி வேறு இது பண்ணி போகிறோம். வெரைட்டியாக இருக்கும். 2 இது நல்லது. கடை எத்தனை மணிலேருந்து? காலம்பரை 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கும். டெய்லியுமே இருக்கும். மழை காலத்துலேயும் உண்டு, மழையிலையும் நம்மளுக்கு வியாபாரம் சர்பத்து நடக்கும். மழையிலயும் உண்டு, வெயிலையும் உண்டு, எப்பயுமே உண்டு. 365 நாள் கடை உண்டு. இடையில விசேஷங்கள்னா தான் விடுமுறை, வேற ஒன்று. 87 870 வர வாழ்த்துக்கள். இந்த சர்பத்தோட எசன்ஸ் வேற லெவலில் இருக்கு. ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேஸில் இருக்க எல்லா சர்பத்தும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்னோட ஃபேவரட்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நன்னாரி பால் சர்பத் தான் அல்டிமேட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த கடையோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் இந்த பிளேஸில் இருக்க எல்லா சர்பத்தும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இதில் இருக்க எல்லாமே உங்கள் ஃபேவரட் ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே. இதுக்கப்புறம் நீங்கள் யாராச்சும் திருவாரூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பால் சர்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுக்கு முன்னாடியே யாராச்சும் போயிருந்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட்டான சர்பத் எதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங் ஹரி ஹப். சப்ஸ்கிரைப்.